அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மீனராசி. இந்த மீனராசியை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ நிச்சயம் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் திரும்பி நான் சப்ஜெக்டுக்குள்ளே வரேங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, வலியை கொடுத்தவங்கள மன்னிச்சிடுங்க. பாவம், அவங்க வேணும்னே பண்ணல. கிரகநிலைகள் அவங்கள அப்படி பண்ண வச்சிருச்சு. நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு. மன்னிக்காமல் அவங்கள திட்டிக்கிட்டு வெறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிருங்க. உங்களுக்கு வலியை கொடுத்தவங்கள, உங்களை ஏமாற்றினவங்கள. அது எது வேணா இருக்கலாம். அது காதலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிருங்க. மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அது கிடைக்கும். அதை நீங்கள் அடையணுன்னா மன்னிச்சிடுங்க. எல்லா வீடியோலையும் இதே நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா மறந்துடுவோம். டக்குன்னு மறந்து திரும்பி கோவப்படுவோம், கவலைப்படுவோம். அதுமாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப இதே விஷயத்த எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கான சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடலாங்க. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சப்ஜெக்ட் என்னென்னா மீனராசி, மீன லக்கணத்தையும் எடுத்துக்கலாம் பலனில். ஏன்னா கோச்சார ரீதியாக சனி 12 இருக்கார், புதனை பார்த்துட்ருக்கார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நண்பர்களால், உங்கள் கணவரால், உங்கள் மனைவியால், உங்கள் 2வது குழந்தையால், உங்கள் ஃப்ரெண்டால், இதெல்லாமே புதன் தான் 2ஆம் இடத்துல உட்காந்ததால் என்ன ஆகுனா, பேச்சை கொஞ்சம் அவங்கள ரொம்ப எமோஷனாக ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேச வச்சிட்ருக்கு. ஆனால் நீங்கள் பேசலை. அந்த பேசுகிறதுனால சில இழப்புகள், சில வலிகளை உங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்ருக்கு. ஏன்னா கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல பாதகாதிபதி உட்காந்தா உங்களுடைய நாக்கில் உட்காந்த மாதிரி, நாக்கில் சனி உட்காந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புதன் உட்காந்துருச்சு. ஆனால் புதன் ஒரு சுபகிரகம் தான். ஆனால் லக்கணத்துக்கு, ராசிக்கு, மீன ராசிக்கு, மீனத்துக்கு பாதகாதிபதி 2ஆம் பாவத்தில், சூரியனுடைய நட்சத்திரத்தில். சூரியன் கடன நோய் எதிரியை குறிக்கிறது. அப்போ பேச்சை உங்களை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ட்ரிகர் பண்ணுவாங்க. கோவப்படு, கவலைப்படு, ஏதாவது வார்த்தையை பேச வை, ஏதாவது ஒன்று சொல்ல வை. அது உங்கள் காதலனாக இருக்கலாம், உங்கள் காதலியாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அப்போ இந்த எமோஷனை க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவசரப்பட்டு டக்குன்னு வார்த்தையை விட்டுறீங்க. முடிஞ்சு போன சில விஷயங்களையும் பேச வச்சிட்றாங்க. ஆனால் நீங்கள் பேசி தோற்றுடக்கூடாது. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் இந்த வீடியோ இறைவன் உங்களை பார்க்க வைக்கல, பிரபஞ்சம் இந்த வீடியோ பார்க்க வைக்கல. கோச்சார ரீதியாக சனி பகவானினுடைய 3ஆம் பார்வை புதனை பார்க்கும்போது, புதன் ராசிக்கு 4என்ற வீடு, வாகன, சொத்துக்கள், தாயார் ஸ்தான நிலை, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. நாங்கள் நெகட்டிவாகவே சொல்லிகிட்ருக்கீங்க, ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது, இந்த வீடியோ பார்க்க இன்னும் எனக்கு டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா அவசரப்படாதீங்க. சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த சப்ஜெக்டோடு இந்த விஷயம் கனெக்ட் ஆகும். சனியோடைய பார்வை புதனை பார்க்கறதுனால புதன் உங்களுக்கு 4ஆம் இடத்துடைய நிலையை தான் முதல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் புதன் நகர்ந்துடுவார். அந்த புதன் நகர்ந்தவுடன் உங்களுக்கு பாசிட்டிவான ஏகப்பட்ட நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பாசிட்டிவான ஏகப்பட்ட நல்ல பலன் அப்படின்னு பார்க்கும்போது, 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் போகும்போது 4ஆம் இடத்துக்கு விரயத்தில் அமர்ந்துடுறாரு. எந்த பாவகிரகத்துடைய பார்வையும் இல்லை. அப்போ எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அம்மாவின் உடல் அறையை சார்ந்த தொந்தரவு தான் சரியாயிடும். வீடு வாங்க, சொத்து சம்மந்தமான பிரச்சனை போய்ட்டுருக்கா, உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த சனியுடைய பார்வை இருக்கிறனால எமோஷனலாக நீங்கள் டக்குன்னு வார்த்தையை விட்டுறீங்க. அந்த வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கான வெற்றிக்கான வழி, வாய்ப்புகள் எல்லாமே, கதவுகளும் திறக்கப்படுது. அந்த திறக்கப்படக்கூடிய கதவுகளை நீங்களே மூடிடுறீங்க. அப்போ வார்த்தையில் கவனம் தேவை. அப்போ வார்த்தைகளில் கவனம் தான் பார்த்து யார் என்ன சொன்னாலும், என்ன பண்ணாலும் நீங்கள் நிலையாக இருக்கணும். இதை சரி பண்ணுறதுக்கான ஒரு பரிகாரம் என்னென்னா, கோச்சார ரீதியாக 2வது வீடு மீனத்துக்கு அந்த மேஷம் தான், காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு.
நெருப்பு வீடு. அப்போ நெருப்புனால பேச்சில் வந்து கொஞ்சம் கடுமையாக பேச வைக்கும். நீங்கள் அந்த பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டிங்க. அதுக்கு அடுத்தது அந்த நெருப்புடைய குறிக்கக்கூடியது மேஷம், கால்நடைகள். பூனை நாய்க்கு பிஸ்கெட்டு போடுங்க. பிஸ்கெட்டு போட்டு அந்த பூனை நாயை பார்த்து ரசித்து மனசை முழுமையாக அது ஒரு உயிர், அந்த உயிர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அதாவது உணருங்க. ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபீல் இட் ஒரு ரொட்டி நிறைய எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜி என்னென்னா ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், புரிதலை ஏற்பட வைக்கும். இப்போ இந்த விஷயத்துக்காக நான் அழுதா எனக்கு எதுவும் நடந்துட போகிறதுக்கு இல்லை, அதனால் நான் அழ போகிறதில்ல, வருத்தப்பட போகிறதில்ல. இறைவன் இதை விட ஒரு பெட்டரான ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். பணத்தை இழந்துட்டாலும், குடும்பன்ற விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துரும். ஒரு 4 கால் விலங்கு பூனைக்கும் நாய்க்கும் பிஸ்கெட்டு போட்டு அதை ரசிக்கிற ஒரு விஷயம் உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் நிலையும் டோட்டலாக மாற்றும். ஏன்னா குடும்பத்தோடைய நிலையில் அந்த 2ஆம் இடம் அங்கே புதன் இருக்குது. டபுள் கேம் ஆட வைக்கும், உங்களை அறியாமலேயே டபுள் கேம் ஆட வைக்கும். அந்த டபுள் கேம் ஆடுறது மூலிமா அதிகப்படியான வலிகள், வேதனைகள், எதிர்மறை எண்ணங்களையும் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க துரோகம் பண்ணுறாங்க, வலியை கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன தான் தீர்வு? அமைதியாக இருக்கிறது தீர்வு. கொஞ்சம் பக்குவமாக நீங்கள் சொல்லணும். இறங்கி அடிக்கிறேன், பிரச்சனை பண்ணுறேன்னா வேறு மாதிரி ரியாக்ஷனை கொடுக்கும். ஏன்னா ஒரு கர்மா வந்து சும்மா கர்மான்ற ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. நமக்கு பிடிக்காத விஷயத்தை நடக்குதுன்னா அது கர்மாவை தாங்க. போன ஜென்மத்தில் நாம் செய்த கர்ம வினைக்கு முக்கிய காரணம் இந்த ஜென்மத்தில் கடந்த 6 மாதம் 6 வருஷத்தில் நம்ம செஞ்ச சில தவறுகளுக்கும் இந்த விஷயத்தோட கனெக்ட் ஆகும். இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நிதானமாக இருந்துட்டு அமைதியாக கடந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் இந்த பிரச்சனையை நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் ஏன் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே போகும்போதே அந்த இடத்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். நான் ஏன் அப்படின்னு நான் ஏன் விட்டு கொடுக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் விட்டு கொடுக்க முடியாது தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் நிதானமாக இருந்தால் எல்லாமே சாத்தியமாகும். எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வந்துடும், நினச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இந்த இடத்துல விட்டு கொடுக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து அந்த மனசு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்குரிய பரிகாரம், நீர்நிலைகளில் மீன்களுக்கு பொறி போட வேண்டும். மீன்களுக்கு நீர்நிலைகளை போய் பொறி போட்டு மீனை பார்த்து ரசிக்கும்போது மீன ராசி மீன லக்கணக்காரங்களுக்கு அவ்வளோ ஒரு உன்னதமான யோகம், அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு யோகம். அது இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸ் வேறு வந்துட்டுருக்கு. நரம்பு சம்மந்தமான பிரச்சனை, கால் சம்மந்தமான பிரச்சனை, 6ஆம் இடம் 8ஆம் இடம் டச் ஆகிட்டுருக்கு. 6ன்றது சூரியன், அந்த சூரியனோட சேர்ந்து புதன் இருக்கார். புதன் பாதகாதிபதி, அவர் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் இப்போ கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடிய நிலை, ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை, உங்கள் நண்பருக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் கணவருக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்து இதை சரி பண்ணுறதுக்கு அமைதியாக அவர் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி மீனுக்கு பொறி போடுங்க. மீனை பார்த்து ரசிங்க. அடுத்தது அந்த மீனை பார்த்து ரசிக்கும் போது அந்த சாந்தமான ஒரு மனநிலையில் லேசாக இருந்துச்சு இல்லைங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மனசு லேசாக பக்குவமான நிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படியே சாந்தமாக உங்களுக்கு கொண்டு போயிடும். சாந்தமான மனநிலையில் இருந்துட்டிங்கன்னா எல்லாமே உங்கள் கண்ட்ரோல். நீங்கள் நினச்சது தான் நடக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு உயர்வான நிலை, உயர்ந்த சிந்தனை, எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு நிலை, இப்படி பல்வேறு விதமான உன்னத நிலை, உயர்வான நிலை, இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே கடவுள் வந்து கண் திறந்து விடுவார். அந்த ஒரு வழியில் நீங்கள் போக போகிறீங்க, சக்ஸஸ் ஆக போகிறீங்க, நிம்மதியாக இருக்க போகிறீங்க. வெறும் 4 கால் விலங்கு பூனை நாய்க்கு பிஸ்கெட்டும் மீனுக்கு பொரியும் கொஞ்சம் மனசை லேசாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லா விஷயங்களும் நடக்கும், கிடைக்கும், அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விதத்துலேயும் அது மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கிடையே முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா 78 71 61 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், பார்த்துட்டு சொல்லுவேன்.
ஜாதகத்துக்கான கட்டணன்றது என்னால் இவ்வளோ தாங்க பே பண்ண முடியும், பார்க்க முடியுமான்னு கேளுங்க. எல்லாருக்கும் பார்க்கணுன்ற நோக்கத்தில் இதை சொல்கிறேன். அதை கால் பண்ணலாம். நியூமராலஜியில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு இவர் விஜயானந்த். இவர் ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலே தெளிவாக சொல்லுவார் உங்களுக்கு. வந்து நீங்கள் எங்கிட்ட பார்க்கணுன்னா வீரா அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுவேன். தெளிவாக டீட்டெயிலாக எல்லாமே நான் சொல்லுவேன். ஆனால் எங்கிட்ட பார்க்கணும் டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் எல்லாமே வேணும். ஆனால் விஜயானந்த் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், நேம் சொன்னீங்கனாலே ஃபோன்லேயே சொல்லுவார். எனக்கு ஆனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபோனில் தெளிவாக சொல்லுவேன். நீங்கள் அவரை ட்ரை பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு 903520 அந்த நம்பருக்கு. இனிமேல் உங்களுக்கு எல்லாமே சிறப்பான நேரம் தான், நல்லது தான் நடக்கும். மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க.